வெறும் சேனல்ஸ் அந்த அந்த பர்டிகுலர் சேனல்ஸ் நடத்தக்கூடிய ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்பெல்லாம் கொஞ்சம் அந்த ஏக்கம் இருக்கும், என்னடா நமக்கு ரெக்கக்னைசேஷன் கிடைக்காதா அப்படின்னு. பட் இந்த மாதிரி ஒரு ஃபேப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நடத்தி 6 இயர்ஸா இவங்க அவார்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் இந்த வருஷம் எனக்கு கொடுத்தது, அதுவும் எஸ்பெஷலி வித் திஸ் பியூட்டிஃபுல் வெர்சடைல் அப்படின்னு எல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் பெருமையா இருக்கும். வாவ், சூப்பர். I think இது வந்து ஒரு தொடக்கம் மட்டும் தான். இன்னும் நிறைய விருதுகள் நீங்க வாங்கிக்கிட்டே இருக்க போறீங்க. and you're gonna do a lot of movies. நீங்க அதுதான் வந்து விருப்பமும் படுறீங்க. சோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்கணும்ங்கறது தான் எங்களுடைய ஆசை. மீண்டும் ஒரு பெரிய congratulations. Thank you so much darling. Thank you so much for the awards. Yeah, thank you for joining. அதாவது என்னன்னா, உங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சது அந்த தன்னம்பிக்கை தான். ஸோ எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே ஒரு ஓகே, ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலுமே அது ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நான் திரும்பி வரேன்டான்னு சொல்லி வருவீங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு It's a part of our life. See, negative and positive, it's a part of our life. So நமக்கு எது வேணுமோ அதை எடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். நெகட்டிவ் பேசுறவங்க சரி பேசுங்க, அதுக்காக அவங்கள தடுக்க முடியுமா? இல்ல இல்ல. ஸோ அதுவும் இருக்கட்டும், இதுவும் இருக்கட்டும், எனக்கு எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். சூப்பர். அதேதான், போயிட்டே இருப்போம், நதி போல வாழ்வோம், போயிட்டே இருப்போம், சந்தோஷமா இருப்போம். எஸ், நிறைய வீடியோஸ் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா மாறி மாறி அவங்க கொஞ்சம் மாறிட்டு இருக்காங்க. அவங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா மாறிட்டு இருக்காங்க. உங்க ரெண்டு பேரும் காம்போ பயங்கரமா இருக்கு மேடம். Actually we have acted in a movie. கூடிய சீக்கிரம் அந்த மூவி வெளிய வர போகுது. இந்த இயர்ல ரிலீஸ் ஆயிடும் நினைக்கிறேன். அதுக்காக நாங்க வெயிட் பண்றோம் மேடம். Thank you darling. Thank you மேடம். ஒரு 60 அவார்ட் வச்சிருக்கறனால கொஞ்சம் அப்படி வேகமா அப்படி போறோம். தயவு செஞ்சு thank you. கொஞ்சம் சீக்கிரமா என்ன ஆமா மேடம். நன்றி மேடம். Thank you so much. நன்றி. Thank you so much. ஸ்டார்ஸ் ஐகானிக் அவார்ட்ஸ் அவங்களோட நீங்க சொன்ன மாதிரி 6th எடிஷன். இது மென்மேலும் அவங்க பண்ணணும். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் உள்ள நல்லா சாதிச்சவங்க, அதுக்கப்புறம் யங் ஆண்டர்பிரனர்ஸ் சாதிச்சவங்க எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி எவ்ரி இயர் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் த 6th இயர், 6th season 6. So I wish Abdul, I congratulate him. Yeah. நிச்சயமா சார். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு கெஸ்டாக மட்டும் நீங்க ஜாயின் பண்ணல, நீங்க ஒரு மினிஸ்டராகவும் ஜாயின் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு சுதந்திர தினம் வர நிறைய முயற்சிகள் நம்ம அரசு சார்பாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சோ அடுத்து என்னென்ன எதிர்பார்க்கலாம், அதை பத்தி ஒரு வார்த்தைகள் எங்களுக்காக. நிறைய எதிர்பார்க்கலாம். ஆனஸ்டான ஒர்க், லாயலான ஒர்க், ஹார்ட் ஒர்க், இது எல்லாமே எதிர்பார்க்கலாம். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் இருந்துட்டு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் சொல்ற மாதிரி we are here to serve the people. We will be doing our best, honestly, from the bottom of our heart. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஐ திங்க் இன்னைக்கு அவார்ட் வாங்கினதுலேயே நான் தான் ரொம்ப லக்கியஸ்ட். ஏன்னா 3 பெரிய ஜாம்பவான்கள் அண்ட் அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்ல யூஸ்வலாக இங்கே என்ன அவார்ட் கொடுத்துட்டு எப்போ கீழே போவோம்னு நினைப்பாங்க. பட் தேங்க்யூ ஜான் விஜய் சார், தலைவாசல் விஜய் சார் அண்ட் ஜேபி சார், தேங்க்யூ so மச். பட வாய்ப்பு கிடைக்கிறதே கஷ்டம், அதை மீறி அந்த படம் வரணும், ரிலீஸ் ஆகணும், அதை தாண்டி அதுக்கு ஒரு ரெக்கக்னிஷன், இதெல்லாம் வந்து எல்லாரோட ஒரு கனவா இருக்கும். அண்ட் அப்படி ஒரு ரெக்கக்னிஷன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுவும் அருள்வான் மாதிரி ஒரு படத்துக்கு இமீடியட்டா ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் சாரோட நான் சாரு கேசி பண்ணியிருக்கேன். ஓ, இவரை ஒட்டு சரி, ஓகே. அண்ட் ஜான் விஜய் சாரோட நான் வந்து அருள்வான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜேபி சார் சார் கேஸில் பண்ணியிருக்காரு. நாங்கள் ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ஸில் மீட் பண்ணியிருக்கோம். அண்ட் இவங்க 3 பேருமே லெஜெண்ட்ஸ். அண்ட் அவங்க கிட்டேருந்து நிறைய கற்றுட்டு இருக்கேன். அண்ட் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த அருள்வான் படம் நடிக்கும்போது 3 hours நடக்கணும். நடந்து கீழே போய் அப்புறம் அங்க ஒரு வேலையில ஒரு டென்ட்ல தான் தங்கணும். ஸோ ஹோட்டல்லாம் கிடையாது. ஸோ அந்த டென்ட்ல தங்கிட்டு திருப்பி மேல போனோம் அப்படின்னா ஒரு குதிரையில ஏற்றி விட்டுருவாங்க. அது குதிரை கூட இல்ல, கோவேரி கழுதை. அது மேல ஏறி உட்கார வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து மெயின் ரோட்லயே போகாது, அது அப்படியே இந்த கிளிஃப் கார்னர்லயே போவோம். அது இப்படி ஆடிக்கிட்டு எப்போ கீழே விழுந்தே தெரியாது. ஸோ நாங்க லேண்ட் இஸ் வெரி கோல்ட். கோல்ட்னா இட்ஸ் லைக் it cuts like a knife ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. Ramya comes down afternoon time, like she comes down and she said, wow, what a beautiful place, I'll be here, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஜாலியா இருக்குது இந்த இடம் அப்படின்னு. நாங்க சொன்ன, இரு நீங்க ராத்திரி காத்தடிக்கும் பாரு அப்ப தெரியும் அப்படின்னாங்க.
தென் நெக்ஸ்ட் டே அந்த தண்ணியில எல்லாம் கால்லாம் விட்டுட்டு ஓ வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு அடுத்த நாள் தூக்கி ஃபைட் தண்ணியில தூக்கி போட்டாங்க பாரு. இந்த கோழி மாதிரி ஆயிடுச்சு. லொகேஷன் எப்படின்னா ஏறுனா சறுக்கும், இறங்குனா வழுக்கும், அந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல தான் நாங்க ஷூட்டே பண்ணோம். இதுல வேற அப்பப்ப சொல்லுவாங்க சார் ஒன்னும் பெருசா மிருகங்கள்லாம் வராது சார், கருள் சிறுத்தை மட்டும் அப்பப்ப வந்துட்டு போகும் சார், தயவு செய்து நீங்க வெளியெல்லாம் தூங்காதீங்க சார்னு. அண்ட் டென்ட்ல தான் தூங்கணும், பச்சை பாம்பெல்லாம் அப்படியே கிராசிங்ல போகும். சோ அப்படிலாம் லொகேஷன்ல தான் ஷூட் பண்ணோம். நீங்க வந்து ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ண மாதிரி தெரியல, ஏதோ டிஸ்கவரி சேனல்ல போய் ஒர்க் பண்ற மாதிரி. எப்படி லொகேஷன் கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியல. இந்த மேப்லயும் இல்லாத லொகேஷன், நெட்வொர்க்கே கிடைக்காத லொகேஷன் அப்படிலாம் தேடி கணேஷ் சார், டைரக்டர் சார் கண்டுபிடிச்சாரு. பட் ப்ரொடியூசர் சாருக்கும் நான் அந்த டைம்ல தேங்க்யூ சொல்றேன், சரவணன் சார். ஏன்னா அப்படி ஒரு லொகேஷன்ல எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாரு. சோ தேங்க்யூ அருவான் டீம் எல்லாருக்குமே நன்றி. And also, I want to thank specially to the producer, Mr. Saravanan of the film, because he took very nice care and he paid me promptly on time. Thank you very much. சூப்பர் சார், அது ரொம்ப முக்கியம். ஸோ ரம்யா வந்து என் கூட ராதர் என்னோட 1 year சீனியர் துரப்பாண்டியுடைய அருண் பாண்டியுடைய அண்ணன் பொண்ணுவோ. ஸோ வி ஹேட் அ வெரி ஸ்பெஷல் connection when we work in the Charukesi, one of the very iconic films which is in OTT now. I'm not propaganda பண்றதுன்னு நினைச்சிக்கினா கூட ஓகே தான். சுரேஷ் கிருஷ்ணா சார் இயக்குன இந்த படம், இட்ஸ் அபவுட் அல்சைமர்ஸ். ஸோ சுஹாசினி நான்லாம் பண்ணிருக்கோம். ஷி ஹஸ் டன் அன் எக்ஸ்ட்ராடினரி ஜாப் இன் தட். இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து வாட் டிட் தே கால் யூ? இல்ல ரம்யா கிருஷ்ணன் படையப்பால பண்ணுவாங்கல்ல, so அந்த கேரக்டர் மாதிரி it was a wonderful role. Okay. And thank you very much Fab Stars, thank you very much Abdul, Riyad and Fauzi. It's not like an award function, இது ஏதோ ஜாலியா ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருந்தது, ஒரு own family. Faiza sorry, ஐயோ அப்துல் கோச் பேர் நினைக்கிறேன். So anyway, I also want to welcome Praveen, the director of Praveen Bennett, the director of this resort web series, for making this Nedumaran, and Yermasani Vijay and my daughter Aishu. So நான் இப்போ ஒரு 5 minutes I just want to go back home. So welcome you, wonderful function, take care and God bless you all. Thank you. தேங்க்யூ சார். எங்களுடைய பார்ட்டும் நீங்களே பண்ணிட்டீங்க சார், ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சோ மச் சார். நாங்க எல்லாரும் உங்களை வெல்கம் பண்ணணும்னு நினைச்சோம், ஆனா நீங்களே எங்களுக்காக பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சீச்சி இல்ல இன்னைக்கு நான் வந்து ஐ அம் மோர் ஆர் லெஸ் அந்த தலைவாசல் விஜய் என்ற பேர் போய் இப்ப நெடுமாறன் என்ற பேர் தான் அப்படின்னு நிறைய இன்ஸ்டால வரும்பொழுது அதுக்கு மூலக்கத்தவா இருந்த வெற்றி, but the character Yermasani Vijay and Praveen Bennett and my daughter and Aishwarya and the whole team. Okay. Naresh, the cameraman and the music director and the editor. So it's a teamwork. Yes, we'll rock and keep staging this and keep encouraging the artists. Definitely. It's definitely a wonderful thing. I met him in Sarpeta. Very hard working. I'm very hardly working. So there is a lot of now practices are going on. So the boxing practice பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவர் பண்றதெல்லாம் பார்த்தா பேய் மாதிரி இருக்கும். நான் பக்கத்துல நான் வந்து ஒரு செட் பண்றதுக்குள்ள ஒரு 6 செட் பண்ணி முடிச்சிருவாரு. நான் அதை ட்ரை பண்றேன், பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி ஐ கம் லிட்டில் க்ளோசர் டு யூ. பட் நம்ம மூஞ்சிலே காட்டுகிறது, அதனால இட்ஸ் ஓகே. And I love his dedication and he'll be a wonderful actor and that will take him places for his dedication. All the best. Super. Jana, எவ்வளவு நல்லா என்ன பத்தி பேசிட்ட ஃபர்ஸ்ட் டைம். Thank you first of all for the award and recognition, and thanks to the Fab family. Thanks to everyone over here and for witnessing me being recognized. And thanks to Ashik and to Danny, to all my co-stars and friends here. Obviously, like, without this we are nothing. Without recognition we don't feel that we achieved something. So adukundana recognition ku big salute, and keep doing this every year. Keep recognizing people, keep motivating people. That's how we push ourselves to do better. So I think we're done with the award. But ana இந்த படத்துக்கு அப்புறம் நீங்க பெரிய பாக்ஸர், இதுக்கு அப்புறம் எல்லா ஆக்ஷன் மூவிஸ் தான் உங்களுக்கு. So Sarpeta 2 we are working on now, like it'll be a big treat you guys. தியேட்டர்ல மிஸ் பண்ணவங்களுக்கு எல்லாமே பெரிய தியேட்டரிக்கல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நானும் பாலா வந்து இன்னொரு ஸ்போர்ட்ஸ் மூவி பண்ணிட்டு இருக்கோம், கேபி பாலாவும். இட்ஸ் கால்ட் ரீமேட்ச் பேட்மிண்டன் மூவி.
and recently I did one Malayalam also. இப்போ நிறைய படங்கள் லைனப் இருக்கு சொன்ன மாதிரி. Like I'm very grateful, and இது சார்பேட்டா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஏரா அப்படின்னு தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். Initially it was my first movie, கதை திரைக்கதை வசனமேக்கம். என்னோட ஃபர்ஸ்ட் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. So it's been 12 years. It marks 12 years. Yeah, thank you. Congratulations. 12 வருஷமா அப்படின்னு யோசிக்கும் போது பயமா தான் இருக்கு. But I have covered almost 35 movies and web series and short series நிறைய பண்ணிட்டேன். So I don't keep a count. I just want to work and be alive in this industry. That's what I've been doing. And நான் பெருசோ சின்னதோ கிடையாது. நான் இங்க வந்ததே பெரிய வெற்றி தான். So I'll keep it up, and I'll cherish all these awards and memories and movies and people. So thank you once again. Love you all, and stay blessed. Thank you. Check. Yeah. Mike வந்துருச்சு. Hi Ashik. How are you? Hi. I'm good. நீங்க எப்படி? நல்லா இருக்கேன். அண்ட் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். டிடி நெக்ஸ்ட் லெவல்ல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்ததுனால இந்த அவார்டை வந்து நம்ம ஃபேப் ஸ்டார்ஸ் மூலமா கொடுத்திருக்கோம். So how do you feel? அந்த ஃபீலிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். Thank you firstly, and எல்லாருக்கும் happy Independence Day, and thank you so much for being here. I want to thank first John Vijay sir for giving me this award, because we had a lot of fun shooting Irrit Ariel Motukuthu, and appadlende I think he's one of the finest actors, and my journey was starting with him. So adukku nandri. And Faiza, thank you so much, darling. I think it's not easy to keep on doing for consecutively for years and years to, motivate others, and avungalku or day avungalku celebrate pandra madri. I think it's very very good to be here and experience. Thank you so much. And DD next level nalla நிறைய தியேட்டர்ஸ்ல நல்லா ஓடிச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி தட் மெனி பீப்புள் என்னை வந்து ட்ரோல் பண்ணாலும் இட் வாஸ் அ குட் ரீச் ஃபார் ஜிவிஎம் சார் சாங் உயிரன் உயிரே. And ரொம்ப நன்றி for all the people who was winning today. Congratulations to one and another. Thank you so much. Super யாஷிகா. உண்மையிலே And my mom, my sister, my brother who's here, shout out to you. Thank you. அதனால சோ ஜனநாயகம் நீங்க பார்க்கல நீங்க? யா of course. ஜனநாயகன்ல ஒரு பயங்கரமா இருந்தது. நொஸ்டால்ஜிக்கா போயிட்டு வர நாஸ்டாலஜிக் ரோல்ல இருந்து அப்படியே வந்தது கேட்டேன் நானு. ஜனநாயகம் செட்ல வச்சு சாரை பார்த்தேன் நானு. பார்த்தோன்னே மறந்துருப்பாரு அப்படின்ற ஒரு, ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணாரு கத்திக்கு அப்புறம். மறந்துருப்பாருன்ற ஒரு நமக்கு நிறையவே நம்பினேன். ஆனா அவர் மறக்கவே இல்லை. அவரு பார்த்த உடனே நண்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. அவரு சார் ஞாபகம் இருக்கா, கத்தியில பண்ணிருக்கீங்களா நீங்க அப்படின்னாரு. மேபி அவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு போல. நான் கேட்ட உடனே கத்தியில நீங்க பண்ணீங்களா? ஆமா சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டோம். அப்போ சொல்லிட்டு இருந்தாரு அவரு. அப்புறம் ஒரு 2 minutes தான் நம்ம பேச முடிஞ்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் ஷார்ட் ஆயிடுச்சு. ஆனா இந்த படத்துல எப்படி நடிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் ஜனநாயகன்ல அட் எனி காஸ்ட் ஒரு சின்ன ரோலா இருந்தாலும் பண்ணோம் அப்படின்னு ஒரு தாட் இருந்துட்டே இருந்தது. ஃபார்ச்சுனேட்டா கால் வந்துச்சு எனக்கு. ஹெச் வினோத் சார் கிட்ட வந்து கால் வந்துச்சு. சார் இந்த மாதிரி ஒரு சின்ன ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ண. அப்படி பண்ணதுதான் அந்த ரோல். அது ஆனா அது அந்த டோட்டலாவே அவரை எலிவேட் பண்ற மாதிரி ஒரு சீன். அது நல்லா வைரலா போயிட்டு இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல ஏன்னா இப்ப இன்ஃபேக்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பண்ணியிருந்தாலுமே உங்கள்ட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சின்ன சீனா இருந்தாலுமே அதுல ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுடைய யூஎஸ்பியா வந்து நம்ம பாக்குறோம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பக்கூடிய ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு கலைஞன் அப்படின்னே சொல்லி ஆகணும். அண்ட் இதே மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கணும் நீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். யா ஓகே, தலைவாசல் விஜய் சாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ என்னோட ஃபேவரட் ஆக்டர். ஸோ அவர் கையில அவார்ட் வாங்கிட்டு சார் சொன்ன மாதிரி நவ் இட்ஸ் விஜய் சார். இதுதான் சார் எங்களுக்கும் ஹாப்பினஸ். ஆக்சுவலா இந்த மாதிரி மொமெண்ட்ஸை கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மேடே. விஜய் சார் நீங்க கொஞ்சம் கூட ஃப்ரெண்ட் வரல சார், அழகான ஒரு போட்டோ கூட எடுக்கலாம். இவ்வளவு ஃபேவரட்டான ஆக்டர் கையால விருது வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் அவங்களும் இந்த ஒரு போட்டோ மொமெண்ட்ல வந்து சேர்ந்தா நல்லா இருக்கும். எனக்கு இந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்ற மாதிரி அங்க நிக்கிறீங்க. ப்ளீஸ் யா Vinod sir, thank you very much. We request the sponsors and Vijay sir to kindly stay back after the photo. Okay. So நம்ம next award.